பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த முந்தைய வசனங்கள் 2 வசனங்களை தியானித்தோம். நாம் நேற்று தினத்தில் முந்தின தினத்தில் தியானித்தோம். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமேன். பாருங்க, இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் நமக்கு பிரியமாய் வாழாமல் மற்றவர்களை பிரியப்படுத்த முடியாது. மற்றவர்களுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களாக நாம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து அவரே ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதுகிறதான் வாசிக்கிறோம். அவருக்கு ஆவியானவர் ஏவுதன்படி எழுதியிருக்க காரியங்கள், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். ஆமென். அப்போ கிறிஸ்துவும் அவருக்காக வாழலை. அவர் எல்லா மனுக்குளும் பாருங்கள், அதில் எப்படி தன்னை நிந்திக்கிறவர்களுக்கும் பிரியமாக நடக்கிறாரு. அந்த நிந்தனைகள், அவங்க நிந்திக்கிறாங்களா, அந்த நிந்தைகள், அவங்களோட பாவங்கள் அவர் மேலே ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட அன்பு தான் உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கே பிரியமாய் நடந்து நம்மளையே சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி இல்லாதபடி மற்றவர்களுக்கு எது பிரியமாய்ப்படுகிறதோ, மற்றவர்களுக்கு எது பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கிற காரியங்களாக இருக்கிறதோ அப்படி நம்மளை நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வேளையில் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. நான் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. நாம் செய்கிற நன்மைகள் எதிர்காலத்திலே அவர்கள் பேசுவார்கள். நாம் இல்லாத போதும் அவர்கள் பேசுவார்கள். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையும் போது, கிறிஸ்து எப்படி எந்த சுபாவத்தில் நடந்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்து தமக்கு பிரியமாக நடக்கவே இல்லை. அவர் ஒருபோது தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நடக்கவே இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். எப்படி நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களா, அந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்தார். அப்போ பாருங்க, நாமும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நாம் செயல்பட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து அனுதினமும் நாம் எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் இருக்க ஏக்கங்கள், எண்ணங்கள் அதன்படி நாம் செய்கிறோமா? இல்லை. ஆனால் அனுதினமும் அப்படி முழுமையாக கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி மாற வேண்டும் என்று நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரே நாளிலே நம்மளால் மாற்றுவது, நம்மளை முழுமையாக கிறிஸ்துவை போல மாறுவது மிகவும் கடினம். அது நம்ம சுயபலத்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும், அவருடைய சுபாவத்தை போல மாறணும்.
அவர் தனக்கே வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்தாரே, அதுபோல நானும் இருக்கணும் ஆண்டவரே. கெட்டிடம் இந்த எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அபியாசப்படுத்த உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக வர வேண்டும். அதன்படி நடக்க ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களே முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். வேலையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா. இந்த மட்டும் நடத்தின தேவனே அப்பா, இனிமேலும் நடத்துவீர். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷத்தின் அப்பா ஸ்தோத்திர கத்தா அக்டோபர் மாதத்தின் 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம். உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.